ஸோ சிம்மு அது மட்டும் இல்லாமல் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொன்னவங்க உங்களை புதுசாக சிம் கார்டு வாங்க சொல்லியிருக்காங்க. சிம் கார்டை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சிம் கார்டையும் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்தது, சார் நீங்கள் இமிடியேட்டாக வந்து சிம் கார்டு உங்கள் பேரில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் இதை வந்து இந்த வேலெட்டை வந்து ரீசெட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணி பார்த்தா அதில் உள்ள வந்து எந்த ஹோல்டிங்குமே இல்லை, அதாவது எந்த இதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இவரை இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க, அந்த பிட்காயினா ஏதோ ஒரு காயின் கிரிப்டோ கரன்சி வாங்க வச்சுருக்காங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலெட்லேருந்து இன்னொருத்தரோட வேலெட்டுக்கு மாற்றிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து இப்போ அவர்கிட்ட இப்போ யார்கிட்டையுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது அன்ரெகுலேட்டட்ன்றதுனால இது யார்கிட்டையுமே போய் சைபர் கிரைமில் போய் பண்ணாலும் நீங்கள் உங்களை யார் பண்ண சொன்னது அப்படின்னு தான் கேட்பாங்க. என்ன வேணாலும் நடக்கும். ஸோ